கண்ணியமாக ஒரு நாற்றமில்லாத கண்ணியமாக தூய்மையாக அந்த முதியவர்களை சகல மரியாதையோடு காமிப்பதற்கு நம்முடைய திருச்சபையிலே 10 படுக்கை வசதிகள் கொண்ட ஒரு மருத்துவமனை இருக்கிறது. அது ஓபியோட பல் சிகிச்சை மருத்துவமனையும் இருக்கிறது. அதே மாதிரி சிஎஸ்ஐ டாப்னி மிஷன் ஹாஸ்பிட்டல் பழையப்பேட்டையில ஊழியஸ்தானம் என்னிடத்துல டாப்னி அம்மையார் அவர்கள் மிஷனரியாக இருந்த காலகட்டத்திலே உபதேசி மருத்துவம் அந்த காலத்தில் உபதேசியாகவே பயிற்சிவிட்டு நிறைய கிராமங்களுக்கு அவர்களே ஊழியர்களாக மிஷனரிகளாக நடத்தினாங்க. அந்த உபதேசியார்களுக்கு லாங்குவேஜ் படிக்க எழுத படிக்க தெரியாது. அதை எழுத படிக்க சொல்லிக் கொடுக்குறது மருத்துவ ஆலோசனைகள் முதலுதவி செய்யக்கூடிய மருத்துவம் மற்றும் ஆவிக்குரிய வேத அறிவு முதலிய காரியங்களை அவங்க பயிற்சி கொடுத்து அந்த ஊழியஸ்தானத்துல இருந்து அனுப்பி வச்சாங்க. அதுல ஆசிரியர் பயிற்சி பண்ணியிருந்தது. இப்போ கொஞ்ச காலமா அதுல முழு நேர மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. முழு நேர மருத்துவர் இருக்கிறாங்க, நர்சஸ் இருக்காங்க. அங்கேயும் 4 படுக்கை வசதிகள் பேலியேட்டிவ் கேருக்காக நான் ஏற்கனவே சொன்னது போல முதியவர்கள் மற்றும் நோயுற்றவர்கள், கை கால் செயல் இழந்தவர்கள், சுயநினைவு அற்றவர்கள், அப்படிப்பட்டவர்களை கண்ணியமாக கவனித்து அவர்களுடைய முடிவு ஒருவேளை தவிர்க்க முடியாததாக இருந்தாலும் அவர்களுடைய முடிவை ரொம்ப குடும்பத்திற்கும் அவர்களுக்கும் கண்ணியமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து கவனிக்கக்கூடிய ஒரு சிகிச்சை பிரிவு அங்கே இருக்கிறது. சரியா? இதெல்லாம் ஒரு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? நம்முடைய மருத்துவமனை குறித்து நான் சொல்றேன். அடுத்தது நம்ம சாயமலையில ஒரு ஆசிரமம் உண்டு. அந்த பேர் யாருக்கா தெரியுமா? விடிவெள்ளி ஆசிரமம். கரெக்டா சொல்றாங்க. அந்த விடிவெள்ளி ஆசிரமத்துக்கு சாரநாத் காலேஜ்ல இருந்து முன்னாடி மருத்துவ வசதி என்எஸ்எஸ் என்சிசி எல்லாம் போவாங்க. நீங்களும் போயிருக்காங்க. சிஸ்டம் ஊரை சேர்ந்த ப்ரொஃபஸர் இருக்காங்க, அவங்க போயிருக்காங்க. அங்க இப்போ சிஎஸ்ஐ விடிவெள்ளி மருத்துவமனை செயல்பட்டு வருது. அங்கேயும் முழு நேர மருத்துவர். இந்த நான் கடைசியாக சொல்லிக் கொடுத்த மருத்துவமனைலாம் ஆதாயம் தேவையோ அல்லது இன்கம் ஜெனரேட் பண்ணுவதற்காகவோ இல்லை. நம்ம தேவையான மக்களை ரீச் பண்ணுவதற்காக எப்படி மிஷனரிகள் காலத்தில் சமுதாயத்தை மருத்துவ ஊழியம் மூலமாக ஊடுருவினார்களோ அதே போல தேவையுள்ள மக்களுக்கு அட் த டோர் நம்முடைய மெடிக்கல் வசதியை கொடுப்பதற்காக அந்த மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. அங்கேயும் முழு நேர மருத்துவரும் முழு நேர ஊழியர்களும் பணிபுரிந்து வருகிறார்கள். இன்னும் சங்கரன் கோயில இன்னொரு மருத்துவமனை தொடங்குவதற்கு ஏற்ற ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. மற்றும் நம்முடைய மங்களாச்சரணை அந்த பகுதியிலையும் ஒரு மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. அது செயல்பட்டு வருகிறது. இவையெல்லாம் வெல் மருத்துவமனை கடையில செயல்பட்டு வருகிற சேட்டலைட் சென்டர்ஸ், பெரிஃபரல் யூனிட்ஸ். அதே மாதிரி ஜெயராஜனப்பேட்டையிலையும் மருத்துவமனையில் ஒரு நல்ல மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. அப்புறம் சுவிசேஷம் அங்கேயும் ஒரு மருத்துவர் உதவியோடு நல்ல முறையில் செயல்பட்டு வருகிறது. இடைமுறையிலையும் செயல்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட மருத்துவ ஊழியங்கள் செய்வது எவ்வளவு தேவை அப்படின்னா, இயேசுவானவர் உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் தன்னுடைய சொந்த வாயினால சீஷர்களுக்கு சொன்ன கட்டளை என்ன? உலகமும் போய் சீஷராக கடைசியில் சொல்ல உயிர்த்தல். அவர் மனிதனாக உலாவிய காலத்தில் சொன்னது என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? வியாதிகளை சுகமாக்கி நற்செய்தியை எல்லாருக்கும் சொல்லுங்க, சுவிசேஷத்தை எல்லாருக்கும் சொல்லுங்க. இப்படி நம்ம கையில எல்லாரும் கையை வச்சுக்கோங்க. நம்முடைய வலது கை சுவிசேஷம் என்றால் இடது கை மருத்துவ ஊழியம். சரியா? அதனால இருக்கிற எல்லாரும் சுவிசேஷத்திற்காக ஆத்ம ரட்சிப்புக்காக நம்ம ஜெபிக்கணும். அப்படி வியாதி உள்ளவர்களுக்காக தேவையுள்ளவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். சரியா? இப்போ எங்க ஹாஸ்பிட்டல் 4 ஸ்டாஃப் வந்திருக்காங்க. அவங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு சின்ன ப்ரோக்ராம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம செய்திகளாக ஆரம்பிச்சிடலாம். சிஸ்டர் ஜெபா வந்திருக்காங்க. அவங்களுடைய உறவினர்கள் கூட இங்கே இருக்கிறாங்க. அடுத்தது இன்னொரு சிஸ்டர் ஜெபா பர்சியா இருக்காங்க. அவங்க நர்சிங் சூப்பரிண்டெண்டா இந்த திருநெல்வேலி திருமணத்தில் இருக்காங்க. நிஷானி லிவிங்ஸ்டன் வந்திருக்காங்க. அவங்க லேப் இன்சார்ஜாக இருக்காங்க.
சொல்லி கொடுத்தாங்க. பாடல் மூலமாக எந்த சூழ்நிலையும் நல்லா ஒரு வனாந்தரமான ஒரு காட்டுக்குள்ள ஒரு பாட்டியம்மா தனியா இருந்தாங்க. 80 வயது பாட்டியம்மா சுத்தி வர அவங்க குடிசை விட்டு வெளியே வந்தாங்கன்னா நிலம்லாம் வெடிச்சிடும். அப்படிதான் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அவங்க இருக்கும்போது ஒருத்தர் கஷ்டப்பட்டு விறகு பொறுக்கி பசியும் பட்டினியுமா தான் காலத்தை கழிச்சாங்க. ஒரு தடவை அவங்க வீட்டுக்கு ஒரு சிறு வயது பையன் வந்திருக்கும் போது அவன் சொன்னான், பாட்டி தந்தை கவலைகள் எல்லாம் சொன்னாங்க. கவலைகள் எல்லாம் சொல்லும் போது அந்த தம்பி என்ன சொன்னான் அப்படின்னா, நீங்க வந்து கவலைப்படாதீங்க, நீங்க வந்து இவ்வளவு வறுமையா இருக்கிறத வச்சு நீங்க அதையே யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ஒரு நாளைக்கு 3 வேளை மட்டும் நீங்க வந்து ஆண்டவருக்கு துதியை செலுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த பாட்டி அம்மா அதே மாதிரி சாப்பிட்ற வேலைக்கு முன்பாக அவங்க தன்னுடைய ஜீவனுக்காக, வாழ்க்கைக்காக, சுகத்திற்காக நிறைய விஷயங்கள் சொல்ல ஆரம்பிச்ச பிறகு அவங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருந்துச்சு துதிக்கிறதுக்கு. அதுக்காக 3 வேளை துதித்த பிறகு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஒரு 6 மாதம் கழிச்சு அந்த சின்ன தம்பி அவங்க வீட்டுக்கு வரும்போது நீங்க நம்ப மாட்டீங்க, வெடிப்பா இருக்கிற மண்ணெல்லாம் நிறைய பூக்கள் பூக்கிற தோட்டமாக, பழங்கள் பழுக்கிற தோட்டமாக மாறி இருந்தது. ஒரு துதியை என்பது ஒரு வறண்ட நிலத்தில அவாந்திர வழியில நீரூற்றுகளையும் வனாந்திரத்துல ஆறுகளையும் உண்டாக்குவதற்கு வல்லமை இருக்குமானா, இங்க உட்கார்ந்துக்கிற ஒவ்வொருத்தரும் துதிக்க ஆரம்பிச்சோம்னா தேவனுடைய ராஜ்யம் பூத்து குலுங்கும், அநேக கனிகள் கிடைக்கும், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். அப்படிங்களா? துதி செலுத்தலாமா? நம்மிடத்துல நம்ம வீட்டுல துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்ம வீடு செழிக்க ஆரம்பிக்கும். இப்போது நம்ம கீழே ஒரு சின்ன ஸ்கிட் அதே ஸ்டாஃப் உங்களுக்காக சொல்லுவாங்க. நல்ல யோசனையா செய்வோம். ஆண்டவர் இந்த உலகத்துல நம்மளை படைச்சு இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் என்னன்னா, வேதத்துல நிறைய இடத்துல சொல்லப்பட்டது அவரை துதிப்பதற்காக மட்டும். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நிறைவேற்றதுக்காக நம்ம இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கோம். ஆபிரகாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழ்ப்படிதல் அப்படிங்கிற ஒரு நோக்கம் நிறைவேற்றது. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துறது. அதே மாதிரி உங்களை யாராவது ஒரு பொண்ணு பேர் ஜீவா அப்படின்னா இவங்க இந்த ஊர்ல பிறப்பாங்க, இந்த வீட்டில் வாழ்க்கப்படுவாங்க, இவங்களுக்கு இத்தனை பிள்ளைங்க இருக்கும், இந்த பிள்ளைங்களை இவங்க இப்படி வளர்த்து விடணும் அப்படிங்கிறது அவங்க தலையில தேவன் நியமித்திருக்கிற ஒரு பொறுப்பு. அதே மாதிரி ஒவ்வொரு பொறுப்போட தான் உட்கார்ந்துருக்கிற குட்டி பிள்ளைங்க, உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொரு சிறு வயது தாய்மார், பெரியவங்க எல்லாரும் ஒரு நோக்கத்தோட தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம யோசித்து பார்ப்போம், ஆண்டவர் நமக்கு நியமித்த ஓட்டத்தை கரெக்டாக முடிச்சிருக்கிறோமா? எல்லா துதிகளையும் ஆண்டவருக்கு செலுத்தி முடிச்சிருக்கிறோமா? என்னுடைய ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்காம வேற பாதையில ஒரு வேளை நான் நடந்து போயிருக்கேனா? அதெல்லாம் சிந்திக்கிறதுக்காக இந்த வேலையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். Praise God. இது ஒரு சிறிய ஒரு குறுநாடகம். நம்முடைய நான் சொன்னபடி நமக்கு என்ன நோக்கமோ ஆண்டவர் திட்டம் பண்ணியிருக்காரு. நாம அதை எப்படி செயல்படுத்துறோம் அந்த நோக்கத்தோடு இந்த நாடகத்தை நம்ம சித்தரிச்சிருக்கோம். எல்லாரும் கண்டு பண்ணியிருக்கோம். பாப்பா இந்த பண்றமா எப்படி வாசிக்கிறியோ? காலையில் அப்பாவும் நானும் சொன்னதை நீ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியாமா? என்ன சொன்னீங்க? உனக்கு படிப்பு என்ன படிக்கணும், டாக்டர் படிக்கவா, இன்ஜினியர் படிக்கவா அப்படின்னு யோசிச்சு தீர்மானம் எடுக்கணும்னு சொல்லுவோம். டாக்டர் இல்லைன்னா இன்ஜினியர், நீ என்ன எடுக்கலாம்னு யோசிக்கல.
சரிக்கா. நீங்க இந்த நேரம் சர்ச்சுக்கு வரீங்க? இல்லை ஜபா, ரொம்ப கவலையோட இருக்கேன். நான் என் மகளை குறிச்ச பாரம், அவள் எதிர்காலம் என்னவா இருக்குமோன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்க்கா, அவ நல்லா படிக்கிற பொண்ணு, நல்ல டேலண்டான பொண்ணு. அவளுக்கு இந்த திறமைக்கு என்ன வேணாலும் படிக்க வைக்கலாமே. உங்கள்கிட்ட பணத்துக்கு ஒன்றும் குறை இல்லை. நல்லா படிக்க வைக்கலாமே. அவளுக்கு திறமை இருக்கு, டாக்டராக தான் சொல்றேன். அவள் சொன்னபடியே கேட்க மாட்டேங்கிறா. ஆண்டவர் சித்தம் திட்டம்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா, பைபிளோட உட்கார்ந்துட்டு இருக்கா. சின்ன பொண்ணுக்கா, அவளுக்கு இப்ப என்ன தெரியும்? நீங்க சொல்லி புரிய வைங்க. இப்போ பிள்ளைங்க எந்த பிள்ளைங்க படிக்காம இருக்காங்க சொல்லுங்க பாருங்க. எல்லா வீட்லயும் பிள்ளைங்க என்ன எழுதுனாலும் படிச்சுதான் இருக்காங்க. நல்லா படிக்க வைங்க. பின்னாடி யோசிப்பாங்க உங்களை. நீங்க சொல்லி புரிய வைங்க. அதெல்லாம் நான் சொன்னேன். எங்க சொந்தக்காரங்கெல்லாம் ஃபாரின்ல செட்டில் ஆகியிருக்காங்க, லட்ச லட்சமா சம்பாதிக்காங்க. அவளுக்கு இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஞானம் நல்லா இருக்கும். அம்மா அப்பா பேச்சு கேட்கலாம்ல, கேட்க மாட்டேங்கிறா. ஒரே மனசு கஷ்டமா இருக்கு. அதான் போய் எப்படி ஜோமிக்கு வரோம் வரேன். நீங்க ஒண்ணும் யோசிக்காதீங்க. நீங்க போய் பேசுங்க. பேசி நீங்க சொல்லி புரிய வைக்கலாம். சரி ஜபா. சரிக்கா. ஆண்டவரே, உமக்கு தெரியும் சுவாமி. இயேசப்பா, என்னுடைய இருதயம் உங்களுக்கு எவ்வளவாய் மனமடிவாய் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். எங்க பிள்ளை எங்க பேச்சு கேட்கணும். அவளுடைய எதிர்காலத்துக்காக நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்க ஆசீர்வதிங்க. அவளுக்கு கீழ்ப்படிதலுள்ள இருதயத்தை கொடுங்க. அவள் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், நல்ல லைஃப்ல செட்டில் ஆகணும்னு நம்ம நினைக்கிறோம். எதிர்காலம் நல்ல பிரைட்டா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆண்டவரே, நீங்க அவளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்துருக்கீங்க. அதை உபயோகப்படுத்துற மாதிரி படிப்பை அவள் செலக்ட் பண்ணட்டும் ஏசப்பா. அவள் இருதயத்தை நீங்க பேசுங்க ஏசப்பா. அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியணும்னு அவள் இருதயத்தை நீங்க பேசுங்க ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஹாய் அம்மா, எனக்கு ப்ரேயர் பண்ண முடியுங்களா? ஆமா பாசி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பாப்பா பாசி. இருக்கா? பாப்பா, பாப்பாவை தான் நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கேன். நீயே வந்துட்ட. அவன் நல்ல பிளேயர் சார், கரெக்டான பிளேயர் சார், நல்லா படிக்கிற பிளேயர் சார். அவளுக்கு என்ன? அவ நல்ல பிள்ளை பாசி, நல்லா படிக்கிறா. பைபிள்ல பாரு கரைச்சு குடிச்ச மாதிரி இருக்கா. ஆனா வீட்டுல பக்கம் சொன்னபடியே கேட்க மாட்டேங்கிறா. ஏம்மா, என்னாச்சு? என்ன படிக்க போறாங்க? என்ன படிக்க போறா? பாரு, இவ நீட் பரீட்சை முடிஞ்சிருச்சு. இப்படி எல்லா பரீட்சையும் எழுதவும் செஞ்சிருக்கா. ஆனா நல்ல படிப்பை எடுமா, எதிர்காலம் உனக்கு நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். நல்லா சம்பாத்தியம் இருந்தாதான் லைஃப்ல செட்டில் ஆகும். நினைச்சபடி வாழ்க்கையை வாழ முடியும், சந்தோஷமா இருக்க முடியும். காசு பணம்
எல்லாருக்கும் தெரியும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்யறவன் தான் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பான். அப்போ நம்ம பெண்கள் வந்து நம்முடைய குடும்பம் கட்டப்படுவதற்குள்ள ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் நீங்க தான். நம்முடைய எல்லா குடும்பத்துக்கும் மூளைக்கல்லா இருக்கிறது யாரு? கிறிஸ்து. ஆனா அடித்தளமா இருக்கிறது பெண்கள் தான். ஏன்னா பெண்களுடைய ஜெபத்தினால்தான் வீடு கட்டப்படும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அநேக மிஷனரிகள் பெற்றோர்களால் தான் ரொம்ப அநேக எழுப்புதலை கொண்டு வரக்கூடிய மிஷனரிஸாக மாறியிருக்காங்க. ஜான் வெஸ்லி அவங்களுடைய தாயார் வாரத்தில் ஒரு நாள் சாயங்காலம் தன்னுடைய பிள்ளைகளோட பேசுறதுக்குன்னு டைம் வச்சிருப்பாங்க. அந்த டைம்ல தான் மிஷனரி ஊழியத்தை குறித்து, சுவிசேஷ தாகத்தை குறித்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு, அவங்க ரொம்ப கடின உழைப்பாளி அம்மா, அவங்க புதன்கிழமை சாயங்காலம் ஜான் வெஸ்லிக்கு டைம் கொடுத்துருந்தாங்க. அந்த டைம்ல அவங்க சமையல் பண்ணிட்டு இருக்கும் போதே ஒரு ஹை ஸ்டூல் போட்டு, நல்ல உயர்ந்த ஸ்டூல் ஒன்று போட்டு அதில் சின்ன குட்டி பையனை உட்கார வச்சு இயேசு கிறிஸ்துவை குறித்து, பரிசுத்த வாழ்க்கை குறித்து, சுவிசேஷம் எல்லாரும் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை என்பதை குறித்து, மிஷனரிகளை குறித்து, மிஷனரிகளுடைய வாழ்க்கை குறித்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக அனுதினமும் நல்லால் படித்து 1 மணி நேரம் ஜெபிக்கிறதுக்கு, உபவாசிக்கிறதுக்கு அந்த பையனுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. தேசத்துல ஒரு பெரிய எழுதல் நடக்க அந்த ஜான் வெஸ்லி காரணமானாங்க. நம்முடைய வேதத்திலே அநேக பெற்றோர் அப்படி இருந்தோம். மோசேயுடைய தாயார் கொஞ்ச நாள் பால் கொடுக்குற வரைக்கும் தான் அவங்களுக்கு மோசையை தன்னோட வைத்திருக்கிறது டைம் கிடைச்சிச்சு. அந்த டைமுக்குள்ள இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை குறித்து, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி எகிப்துக்கு வந்திருக்கிற யாக்கோபின் குடும்பத்தாரை திரும்ப 400 வருஷம் கழிச்சு இஸ்ரவேல் கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போவார் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அந்த சின்ன பையனுக்கு ஆண்டவருடைய மகிமையெல்லாம் குறித்து சொல்லி கொடுத்ததுனால தான் வைராக்கியமா இருந்து எபிரேயருக்காக வைராக்கியமான சில காரியங்களை செய்தால் கூட பொறுமையான, என் வீட்டில் எனக்கு உண்மையுள்ளவர், என் வீட்டில் எனக்கு சாந்தம் உள்ளவர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டத்தை நடத்திட்டு போறதுக்கு அவன் காரணமாக இருந்தான். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க பிள்ளைங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது? உங்க பிள்ளைங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது? மூத்த பிள்ளைக்கு எத்தனை வயசு? சும்மா எல்லாருமே சொல்லுங்க. சரி, இளைய பிள்ளைக்கு எத்தனை வயசு? நீங்க என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்க உங்க பிள்ளைக்கு? கற்றுக்கிட்ட பக்தி, வைராக்கியம், ஜெபம், வேத வாசிப்பு, வேலை கொண்டு உங்க பிள்ளைங்களுக்கு எவ்வளவு சொல்லி கொடுத்துருக்கீங்க? யோசிச்சு பாருங்க. உங்க பிள்ளை திருமணமான பிள்ளையா இருக்கு, உங்க பையன் திருமணமாகி அவங்களுக்கு ஒரு குடும்பம் உருவாக்கி இருக்கு. உங்க பிள்ளைக்கு நீங்க என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்க? உங்க பேர பிள்ளைக்கு நீங்க என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்க? தீமோத்தேயுக்கு அவன் பாட்டி தான் சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிறது வேத அறிவு நமக்கு தெரியும். நீங்க யோசிச்சு பாருங்க. மருத்துவ ஊழியம் என்பது மருத்துவர் மட்டும் கிடையாது. மருத்துவ ஊழியத்துல அநேக படிப்புகள் இருக்கு. நர்சிங் கோர்ஸ் இருக்கு, லேப் டெக்னீஷியன், ரத்தம் சோதனை பரிசோதனை பண்ற டெக்னீஷியன் கோர்சஸ் இருக்கு, ஸ்பீச் தெரப்பி இருக்கு, எக்ஸ்ரே எடுக்கிறது, ஸ்கேன் எடுக்கிறது, ஹார்ட்ல எக்கோ எடுக்கிறது, எமர்ஜென்சி அவசர சிகிச்சை பண்ணுவது, ஆபரேஷன் தியேட்டர்ல பணிபுரிவது, ஐசியூல பணிபுரிவது, வென்டிலேட்டர் போன்ற கருவிகளை பயன்படுத்துவது, இசிஜி எடுப்பது, எக்ஸ்ரே எடுப்பது, இன்னும் பல் சிகிச்சை உதவி செய்வது, ட்ரெஸ்ஸிங் போடுறது, புண்ணுகளெல்லாம் கட்டுறது, தடுப்பூசி முதலிய மருந்துகளை போடுறது, ஆரோக்கிய கல்வியை சொல்லிக் கொடுப்பது, ஆலோசனை கவுன்சிலிங் பண்ணுவது, இப்படி நிறைய கோர்சஸ் இருக்கு. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, சுவிசேஷத்தை அறிவிக்கணும், வியாதியஸ்தரை குணமாக்கணும். நம்ம பிள்ளைங்களை நம்ம கரெக்டா காலேஜுக்கு அனுப்பி டீச்சர் ஆகணுங்கிறதே தான் நமக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு என்ன உண்மையா எங்க வீட்டோட அப்படிதான் நினைச்சாங்க. அதனால நான் தைரியமா நான் சொல்லுவேன். அநேக மருத்துவ படிப்புகள் இருக்கு. சிஎம்சி மருத்துவ கல்லூரியில 175 பிரிவான நிறைய பிரிவுகள்ல படிப்பு வசதிகள் இருக்கு. அங்க நம்முடைய திருநெல்வேலி திருமணத்திலிருந்து ஸ்பான்சர் பண்ணுவோம். மே மாசத்துல அதுக்குரிய
மருத்துவ ஊழியம் நிறைவேற்றும்படி நம்முடைய பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஊக்கப்படுத்தி இந்த மருத்துவ ஊழியத்தின் மூலமாக வருகிற பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும் இயேசு அப்படிங்கிற பெயரை அறிமுகப்படுத்துவதற்கு நம்ம எல்லாரும் ஆயத்தமாக இருக்கணும். நான் சொல்ற சேலஞ்ச் உங்களுக்கு புரியுதா? உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போனா நல்லா இருக்கும். மருத்துவ ஊழியத்திலேயே கவர்மெண்ட்ல இருக்கலாம், பிரைவேட்ல இருக்கலாம், கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கலாம், மிஷன் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கலாம், வெளிநாடுகள்ல ஊழியம் செய்யலாம். இப்படி எல்லா இடங்களிலையும் மருத்துவத்துறையினால நுழைய முடியும். அதனால கொஞ்சம் யோசிங்க. நம்ம ஊர்ல இருந்தும் அநேக மருத்துவர்கள் இருக்கட்டும், அநேக மருத்துவ ஊழியர்கள் இருக்கட்டும், கர்த்தர் நினைத்த இன்னொரு கரம் செயல்படுவதாக இருக்கும். 1970களில் நான் ஸ்கூல்ல படிச்ச காலம், 80 கல்லூரி படித்த காலம். அந்த காலங்களில் நம்முடைய ஜனங்கள்ல இருந்து நிறைய கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருந்து நிறைய ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க, நிறைய குருவானவர்கள் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாலிபர்கள் நிறைய பேர் ஊழியத்துக்கு எழுதினாங்க. இப்போ அந்த அலை முடங்கி கிடக்கு. உண்மையா இல்லையா? நம்முடைய பிள்ளைகளை ஊழியத்துக்கு அனுப்புறதுக்கு நம்ம ஊக்கப்படுத்துறோமா? நம்ம ஊழியத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறோமா? ஒண்ணுமே இல்லைனாலும் எல்லா பெண்களும் உலகால் பண்ணிட்டு ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியத்துக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் கல்லூரியில படிக்கிற காலத்துல எனக்கு ஞாபகம் இருக்கு. சாயங்காலம் ராத்திரி சாப்பிட்டு நேரா சர்ச்சுக்கு போவோம். நான் ஹாஸ்டல்ல இருந்ததுனால சர்ச்சுக்கு போயிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊழியத்துக்காக ஒரு 5-6 பிள்ளைங்க சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். செவ்வாய்க்கிழமை தோறும் கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். இப்போ லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் யாராவது வாசிக்கிறீங்களா? அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொண்டார். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் பார்த்து சொல்ற விஷயம், 2 பேரா சேர்ந்து அனுப்பணுமா? என்ன ஜெபிக்கணுமா? அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படிக்கு வேண்டிக் கொள்ளுங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு பெண்கள்டையும் நான் கேட்கிறேன், உங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு இன்னொருத்தரை சேர்த்துக்கோங்க. மனசுக்கு இப்பவே நினைச்சுக்கோங்க. அவங்க கூட சேர்ந்து நானும் ஒருத்தரை என் ஃப்ரெண்டு ஜெர்மனியில இருக்காங்க, நான் வாட்ஸ்அப்ல ஜெபம் பண்ணேன், ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுறது. அதனால எங்க
நிலையில்லாத உலகம் இது. ஒரு பூ மாதிரி அழிஞ்சு போகக்கூடியது, நிழல் மாதிரி மறைஞ்சு போகக்கூடியது. இந்த குறுகிய காலத்துக்காகவா இவ்வளவு வைராக்கியம், கோபம், பிரிவினைகள், வன்முறைகள், அன்பற்றத்தன்மை, வீட்டுக்கு மேல வீடு, பணத்துக்கு மேல பணம், நகைக்கு மேல நகை. சிந்திப்பாயா? இயேசுவே சந்திப்பாயா? மனக்கசப்பு இல்லாம ஒருத்தர் ஒருத்தர் சுபாவ அன்போடு நேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆயத்தமா? நம்ம பைபிள் எடுத்துக்கிறோம். இன்னைக்கு ஹெல்த் டாக் அப்படிங்கிறது தெரியும். நல்லா பாட்டு பாடுறாங்க, ஸ்பீச் போட்டாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, ஜாலியாக உட்காந்து பார்த்தோம். இப்போ நம்முடைய பாட்டு எல்லாரும் எழுப்போம். நம்முடைய வாழ்க்கைக்கு எக்ஸசைஸ் எவ்வளோ முக்கியமானது. இப்போ முன்னாடி வந்து நம்ம பிள்ளைங்க கற்றுக் கொடுப்பாங்க. அந்த எக்ஸசைஸ் சேர்ந்து செய்வோம். எப்படி ஜெபம் பண்ணுறதுக்கு 2 பேர் சேர்ந்துருங்கன்னு சொன்னாமோ அதே மாதிரி ஜூம்ல அல்லது வாட்ஸ்அப்ல அல்லது பக்கத்தில் இருந்தீங்கன்னா யாருடைய வீட்லையாவது சேர்ந்து ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸ் ஒரு 10 நிமிஷம் செய்யுங்க. அது உங்களுடைய தீர்க்காயுசை கூட்டும், உங்களுடைய ஃபிட்னஸை நல்லபடியாகும். சரியா? மொத்தம் 5 எக்ஸசைஸ் தான் சொல்லி தர போறோம். எல்லாரும் எழுதிக்கோங்க, வயசானவங்க எழுதிக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே தேவைதான். முடிஞ்ச வரைக்கும் நீங்க இதை வந்து செய்யுங்க. சரியா? முதலாவது எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய எக்ஸசைஸ் வந்து நிற்கிற இடத்திலே நின்று ஸ்டெப்பிங் எக்ஸசைஸ். நல்லா பேசாம ஒரு இடத்துல மார்ச் பண்ற மாதிரி பண்ணணும். வலது பக்கம் நடக்கணும், இடது பக்கம் நடக்கணும், முன்னால நடக்கணும், பின்னால நடக்கணும். சரியா? அடுத்தது ஜம்பிங் ஜாக்ஸ் அப்படின்னு ஒரு எக்ஸசைஸ். அது வந்து ஜம்ப் பண்ண முடியாத ஜம்ப் பண்ணலாம், அல்லது நடக்கிறவங்க இப்படி நடந்து பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். அப்புறம் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ். உங்களுடைய நடைக்கு, உங்களுடைய ஸ்டெபிலிட்டிக்கு ரொம்ப தேவை வந்து தை மசில்ஸ் தான். அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக ஸ்குவாட்டிங் எக்ஸசைஸ் 3வது. 4வது வந்து விண்ட் வீலிங் எக்ஸசைஸ். 5வது வந்து கடைசியா பேலன்சிங் எக்ஸசைஸ். இது உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். அதை எல்லாரும் இப்போ செஞ்சு பழகிட்டு யாரா இருந்தாலும் எத்தனை வயசு இருந்தாலும் எப்போ நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களுக்கு அது லேட் கிடையாது. சரியா? இந்த எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா லைஃப் ஸ்டைல் மெடிசன் அநேக மருத்துவர்கள்
சரி, நீங்க நேரம் இல்லாததுனால விட்டாச்சு. சரியா? சந்தோஷமா? சரி, எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க. சுருக்கமா ஆண்டவருடைய செய்தியை கேட்டுட்டு போயிடலாம். நம்ம வேதத்துல நியூட்ரிஷன், ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியமாகும். நம்முடைய வளரும் பிள்ளைகள், அதாவது இளம் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு திகைப்பு ஊட்டக்கூடிய ஒரு காரியத்தை நான் சொல்றேன். உங்களுக்கு திகைப்புண்டாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்றேன். தாய்ப்பாலை எடுத்து ஆராய்ச்சி பண்ணும் பொழுது தாய்ப்பால்ல கூட பிளாஸ்டிக் துகள்கள் கண்டறியப்படுது. தாய்ப்பால்ல கூட பூச்சிக்கொல்லி மருந்துகள் கண்டறியப்படுது. அப்படி இன்றைக்குள்ள உணவுகள் அநேக விஷமூட்டப்பட்டதாகவும் கலப்படம் செய்யப்பட்டதாகவும் இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம எவ்வளவோ ஜாக்கிரதையா நம்ம கையில பொறுப்பா கொடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான உணவை ஊட்டுவதற்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம். நம்ம குழந்தைகளுக்கு பிளாஸ்டிக் கலந்த உணவுகளை ஊட்டக்கூடாது. ஃப்ரிட்ஜுக்குள்ள யாரும் பிளாஸ்டிக் டப்பால பொருட்கள் வைக்கிறோம். இனிமே பிளாஸ்டிக் பொருட்கள்ல ஃப்ரிட்ஜ்ல வைக்காதீங்க. நல்ல இந்த மாதிரி எவர்சில்வர் பாத்திரங்கள்ல, கண்ணாடி பாத்திரங்கள்ல மட்டும் வைங்க. ஃப்ரிட்ஜ் வந்து எதுக்காக அப்படின்னா நமக்கு கிடைக்காத பொருட்களை பத்திரப்படுத்துறதுக்காக. மீதிப்படுத்தி ஒரே நாள்ல சமையல் பண்ணி சட்னியை 3 நாள், சாம்பார் 3 நாள், மீன் குழம்பு 2 நாள் அப்படி வைக்கிறதுக்காக இல்லை. அன்னன்னைக்கு ஆரோக்கியமா சமையல்படுறது அன்னைக்கு சமைச்சு முடிக்க பழகுங்க. மீதியை உள்ள பழகி உங்க வீட்டுல குப்பை தொட்டி இருக்கா? எல்லாருமே குப்பை தொட்டி இருக்கா? குப்பை தொட்டி இருந்துச்சுன்னா மீதி இருக்கிறத எங்க போடணும்? ஃப்ரிட்ஜ்ல இருந்து குப்பை தொட்டியா? உங்களுடைய வயிறு குப்பை தொட்டியா? மீதி இருந்துச்சுங்கிறதுக்காக சில பேர் சாப்பிடணும். ராத்திரி பழக்கம். அப்படி சாப்பிட இருக்கா? அப்படி பழக்கம் இருந்தாலும் வேண்டாம். நம்ம வீட்டுல குப்பை தொட்டி இருக்கு, நம்ம வயிறு குப்பை தொட்டி கிடையாது. சரியா? வளரும் குழந்தைகளுக்கு 1200 பெண் பிள்ளைகளுக்கு 1200 குறைஞ்சது 1200 கிலோ கலரி உணவு தேவை. பையனுக்கு கூட 400 கிலோ கலரி தேவை. எதுக்காகவோ இயற்கையிலேயே சிருஷ்டியிலேயே வாய்ஸ்க்கு கூட கொஞ்சம் கலரி தேவைப்படவே இல்லை. அப்படி இருக்கும்போது அனுதினமும் ஒரு பழம், ஒரு முட்டை, அப்புறம் காய் கட்டாயம் ஒரு பிளேட் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இதுதான் ஒரு பிளேட் அப்படின்னு எடுத்துக்கோங்க. நம்ம சாப்பிட்ற வால்யூம் கூட இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல நேர் பாதி வந்து பழங்கள் அல்லது காய்கறி. இன்னைக்கு யார் வீட்டுலலாம் காலை உணவுல நான் சாப்பிட்ட சாப்பாட்டினுடைய அளவுல பாதி அளவு காயும் பழமும் தான் சாப்பிட்டு வந்தேன். 4 சாப்பாடு கேட்கணும். யாரு? இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித் தரது ஒரு வாழ்க்கை பாடம். உங்க பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஒரு காரியம். நீங்க தயவு செய்து வாழ்க்கையில ஒரு மாற்றம், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நமக்கு தேவைப்படுது. அதனால கண்டிப்பா ஒரு காலையில இட்லி ஏதோ ஒரு ஆகாரம் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு இட்லி நீங்க கொடுத்தீங்கன்னா 2 இட்லி அளவுக்கு பழங்கள், காய்கறிகள் சாப்பிட சின்ன பிள்ளைங்களை பழகி விட்டுருங்க. சரியா? சரியாம்மா? அது பழக்கிறத பிள்ளைங்க பழகுவாங்க. அடுத்தது அந்த இட்லி அளவுக்கு புரோட்டீன் சாப்பிடணும். முட்டை, பருப்பு, சுண்டல், புரோட்டீன் வேற என்னெல்லாம் உங்களுக்கு தெரியும்? சிக்கன். காலையிலே அந்த அளவுக்கு நம்ம ஏதாவது ஆகாரம் கொடுக்க வேண்டியது இருக்கு. சரியா? ஒரு உணவு அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த பெர்சன்டேஜ்ல தான் நீங்க ஆகாரம் கொடுக்கணும். வேதத்துல அதுவும் நல்ல பழக்க வழக்கங்கள், நீதிமொழிகள்லாம் சாப்பாடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி வயது முதிர்ந்தவர்கள் எல்லாருமே அதுதான் ரொம்ப முக்கியமா சொல்லப்பட்டிருக்குது. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் உபாகமம் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் யாராவது வாசிக்கிறீங்களா? ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆகாரம் கொடுக்கறது போல ஆத்ம ஆகாரத்தை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. பேசுவாங்க. சரி, எப்பெல்லாம் ஆண்டவருடைய காரியத்தை எப்பெல்லாம் சொல்லணுமா? முதலாவது
எபேசியர் 1:4 வாசிக்கலாமா? நமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் யார் குற்றமில்லாமல் இருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்துகொண்டபடியே இந்த உள்ள எல்லாரும் வசனத்தை கையில் வச்சு ஜெபம் பண்றீங்களா? இது உங்களுக்கு நீங்க அனுப்புகிற ஆசீர்வாதம். நீங்க குற்றம் இல்லாதவர்களா இருக்கணும். ஒருவேளை நியாயாசனத்துக்கு முன்பாக ஆண்டவர் இருக்கும்போது இரக்கம் மேன்மை பாராட்டும். அவருக்கு பின்னால அந்த நியாயாசனத்துக்கு பின்னால வானத்தில் இருக்கும் சொல்லப்பட்டிருக்கு. வேதத்துல எசேக்கியேலே சொல்லப்பட்டிருக்கு, நீதிமொழி வெளிப்படுத்தலே சொல்லப்பட்டிருக்கு. அந்த வானத்தில் என்ன அர்த்தம்? ஒரு உடன்படிக்கையின் அடையாளம். என்ன உடன்படிக்கையின் அடையாளம்? ஜனங்களை நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடையாளம். அப்படி அழிக்க மாட்டேன்னு சொல்லுற அடையாளத்துல நம்ம நியாயாசனத்துக்கு முன்பாக குற்றம் இல்லாம நம்ம நிற்கணும்னா நம்ம இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கணும். பரிசுத்த ஆவியானவரால முத்திரை போடப்பட்டிருக்கணும். ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்டிருக்கணும். ஜீவ புஸ்தகத்துல அனுதினமும் நம்ம பரிசுத்தத்துல நடந்தா மட்டும்தான் நம்முடைய பெயர் திருக்கப்படாமல் இருக்கும். இருக்கிற எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிற விஷயம் இருக்கும். இந்த வசனம் எனக்கு கிடைச்ச ஆசீர்வாதம். நான் குற்றம் இல்லாமல் இருக்கணும், அன்பின் பரிசுத்தமுள்ளவர்களா இருக்கணும். ரெண்டே ரெண்டு அன்பு தான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று தேவனிடத்தில் அன்பு கூறணும், ரெண்டாவது சக மனிதர்களிடத்தில் அன்பு கூறணும். சக மனிதர்களிடத்தில் அன்பு கூறுவதற்கு லேவியராகமத்துல நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்ன காரியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு? விதவைகளை ஒடுக்கக்கூடாது, திக்குத்தவர்களை ஒடுக்கக்கூடாது, ஏமாத்தி காசு வாங்கக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, வேசித்தனம் பண்ணக்கூடாது, ஆண்டவருக்கு விரோதமாக எந்த ஒரு காரியத்தையும் விக்கிரகமா வைக்கக்கூடாது, அன்பா இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, களவு செய்யக்கூடாது, இச்சை பண்ணக்கூடாது, எல்லாமே அதில் இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட அன்புள்ளவர்களா நம்ம இருந்தாதான் ஆவியின் கனிகளை சமுதாயத்தில் கொடுக்குறவங்களா இருக்கும். தேவனுடைய ராஜ்யத்தை அது கட்டுகிறதா இருக்கும். நிறைய பேர் ஆவியின் கனிகளை புசித்து ஆண்டவருடைய ராஜ்யத்துல பங்கு பெறுகிறவர்களா இருப்பாங்க. இன்னைக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா? கர்த்தருக்காக கனி கொடுப்பதற்கு ரெடியா இருக்கீங்களா? பெண்களாக இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த காரியத்தை சாப்பாடை ஊட்டும் பொழுது அப்படியே இந்த வசனத்தையும் ஊட்டி விட்டு நம்ம பிள்ளைங்களை வளர்க்கணும். அப்பொழுது அந்த வசனங்கள் பிள்ளைகளுடைய இருதயமாகிய பலகையில் எழுதப்படும். உங்களுடைய பிள்ளைகள் நல்லவங்களா இருப்பாங்க, கடவுளுக்கு முன்பாக தூய்மையானவங்களா இருப்பாங்க, அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களா இருப்பாங்க, தீய ஒழுக்கம் அவங்களிடத்தில் காணப்படாது, தேவனுடைய திட்டத்தின் மையத்தில் இருப்பாங்க. சரியா? கடைசியா ஒரு வசனம் மட்டும் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 17:26. சாரி, அப்போஸ்தலர் 17:26. மனுஷராகியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோற்றம் பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். எல்லாரும் விசுவாசிங்க. நம்ம எல்லாரும் எந்த ஊர்ல பிறப்போம், எந்த நாட்டுல வேலை செய்வோம், எந்த ஊர்ல வேலை செய்வோம், நம்முடைய வாழ்க்கை நேரத்தின் எல்லை, நம்முடைய குடியிருப்பின் எல்லை எல்லாவற்றையும் கர்த்தர் முன் குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பெண்களாகிய நாம் இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைகளை பயிற்றுவிக்கிற கடமை, கணவனை கவனிக்க வேண்டிய கடமை, கணவனுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டிய கடமை,
பாடங்களையும் ஆலோசனைகளையும் நல்ல உடல் பயிற்சிகளையும் நமக்கு கற்றுக் கொடுத்த டாக்டர் ஜெயந்திரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துள்ளதே. அந்த குழுவினால அவர்களை வாழ்க்கை கௌரவப்படுத்தி ரீட்டா செல்வித்துறை அவர்களை உள்ளதாக அழைக்கிறேன். அவர்கள் அம்மா அவர்களுக்கு இந்த நினைவு